நெட்கிளிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பேனல் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பு நிகழ்ச்சி சமுத்திரக்கனி நாயகனா நடிக்கும் புதிய படம், அது பற்றிய செய்தி. முதல் கனவே, அதே நேரம், அதே இடம், ஆட்டி இப்படி போன்ற படங்களை தயாரித்து வெளியிட்ட இசக்கி கார்வண்ணன், பகிரி, பெட்டிக்கடை, தமிழ் குடிமகன் ஆகிய 3 படங்களை தயாரித்து டைரக்ட் செய்து வெளியிட்டார். அடுத்து தமது லட்சுமி கிரியேஷன்ஸ் பட நிறுவனம் சார்பில் இசக்கி கார்வண்ணன் தமது 7வது படைப்பாக சமுத்திரக்கனி நடிக்கும் படத்தை தயாரித்து வருகிறார். இன்னும் பெயரிடப்படாத இந்த படம் தேனி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் உள்ள அழகிய இடங்களில் வளர உள்ளது. பிரபல முன்னணி கதாநாயகி சமுத்திரக்கனியின் ஜோடியாக நடிக்கிறார். அவரது பெயரை அறிவிக்காமல் ரகசியமாக வைத்துள்ளனர் படக்குழுவினர். ராம் பிரபு தயாரிப்பு நிர்வாகத்தில் முன்னணி தொழில்நுட்ப கலைஞர்கள் பங்கு பெறும் இதில் நடிக்கும் மற்ற நட்சத்திரங்களின் பெயர்களை விரைவில் அறிவிக்க உள்ளார்கள். கண்டுபிடி IPC 376 ஆகிய படங்களை இயக்கிய ராம்குமார் சுப்பாரமன் தமது 3வது படைப்பாக இதை டைரக்ட் செய்து வருகிறார். கதையை பற்றி அவர் கூறியதாவது: அநியாயங்கள் எங்கெல்லாம் நடக்கிறது அங்கெல்லாம் கதாநாயகன் தீயர்களை தட்டி கேட்கும் கதைகள் 1000 வந்துள்ளது. ஆனால் இந்த கதை முற்றிலும் மாறுபட்டது, முழுவதும் வேறுபட்டது. அநியாயத்தை அவன் எதிர்கொள்வதே சிறப்பாக மட்டுமல்ல, மக்களின் கைத்தறலோடு காட்சிகள் நகரும். த்ரில்லும் திகிலும் மட்டுமல்லாமல் மிரட்டலும் சேர்ந்த விறுவிறுப்பான திரைக்கதை அமைத்துள்ளேன். மதுரை வட்டார வழக்கில் நறுக்கென வசனம் எழுதியிருக்கிறேன். சமுத்திரக்கனி சார் கதையை 4 மணி நேரத்தில் படித்து விட்டு பாராட்டினார். அதுவே எனக்கு மிகப்பெரிய விருதாக நினைக்கிறேன். தயாரிப்பாளர் இசக்கி கார்வண்ணன் இப்படத்தை டிசம்பருக்குள் ரிலீஸ் செய்யலாம் என்று கூறியிருக்கிறார். படத்தின் டைட்டிலை பிரபல கதாநாயகன் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்று கூறினார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.